வெல்கம் பேக் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இன்றைக்கி நம்ம புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சீரும் சிறப்பும் எல்லா செல்வங்களும் பெற்று நலமாக வாழ்க, நோய் நொடி இல்லாமல் கடவுளுக்கு எல்லா அருளையும் கொடுக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வாங்க, என் வீட்டில் எப்படி நான் படைச்சேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன விலாக் மாதிரி பாருங்கள். முருகருக்காக ஒரு வெத்தில் எல்லோரும் 6 தீபம் வச்சு ஏற்றுவாங்க. நான் 1 வச்சு, எனக்கு இடம் பத்தலைன்றதுக்காக 1 வச்சு ஏற்றிருக்கேன். அதே மாதிரி தாயார் பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன படைச்சிருக்கேன்றதை பாருங்கள். பால் பாயாசம், அதில் அரிசி சிறுபருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பழங்கள் பாருங்கள், தானியங்கள், ஏதோ என்னால் முடிஞ்சது. நமக்கு சக்திக்கு என்னவோ, நம்முடைய உடல்நிலைக்கு என்னவோ, இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு எந்த கடவுளும் கேட்டதா எனக்கு தெரியல. நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கா, எது செஞ்சாலும் நம்ம மனசால் செய்கிறோமா, கடவுளை நம்ம ஒன்றுபட்டு, மனமும் உடலும் ஒன்றுபட்டு கடவுளை பிரார்த்தித்தாலே போதுமானது. பாருங்க, அது வடை, உளுந்த வடை, பழம், மாப்பழா வாழை மாப்பழம், இது எங்கள் வீட்டிலையே காய்ச்சது. வேப்பிலைப்பூ, எலுமிச்சை பழம், திராட்சை, வானகம் செஞ்சுருக்கிறது இருப்பாங்க. இந்த வெல்லம், சுக்கு, பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய், வேப்பம்பூ போட்டிருக்கேன். அறுசுவையும் இருக்கணும், எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. ஒரு ஆண்டு பிறக்குதுன்னா நம்ம வெறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, அது எல்லாம் கலந்து வரும். அதுதான் அதைவிடைய இதை சொல்லி தான் இந்த திருநாளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சித்திரை திருநாள், தமிழர் திருநாள். ஆகையினால எல்லாம் கலந்து நம் மனம் ஏற்கணும், எல்லாத்துக்கும் நம்ம